பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 7வது பாடத்துடைய தொடர்ச்சி. தமாரீனு பயிற்சிகள். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியதி, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. மாதா தொலபத் உம்மு அஹ்மத மின சூக்கி, சூக்கிலிருந்து மார்க்கெட்டிலிருந்து அஹ்மதுடைய தாய் என்ன கேட்டால்? தொலபத் தொலபத் உம்மு அஹ்மத மிக்ரஃபதன் வ மிக்லாதன் வ மிகஸ்ஸன் வ மிக்வாதன். தொலபத் மிக்ரஃபதன் வ மிக்லாதன் வ மிக்வாதன் வ மிகஸ்ஸன். وماذا طلب أم أحمد؟ وماذا طلب أحمد؟ أحمد என்ன கேட்டார்? وماذا طلب أحمد؟ طلب مسطرة وممحاة ومبراة. أي آية أي آية يريد هشام أن يتلو على البقال الجديد ولماذا؟ أي آية எந்த வசனத்தை? யுரீது ஹிஷாமுன் அன் யத்லுவ அலல் பக்காலில் ஜதீதி, புதிய அந்த கடைக்காரருக்கு ஓதி காட்ட ஹிஷாம் நாடியது எந்த வசனம்? ஐயாயத்தின் யுரீது ஹிஷாமுன் அன் யத்லுவ அலல் பக்காலில் ஜதீதி வலிமாதா, ஏன்? யுரீது ஹிஷாமுன், ஹிஷாம் நாடுகிறார். அன் யத்லுவ அலல் பக்காலில் ஜதீதி கவுலஹு தஆலா ولا تنقصوا المكيال والميزان لأن هذا البقال مطفف. அல்லாஹு தாலாவுடைய வசனத்தை, அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையை, அவனுடைய வார்த்தையை புதிய கடைக்காரருக்கு ஓதி காட்ட ஹிஷாம் நாடினார். அது வலா தன்குசுல், நீங்கள் குறை செய்யாதீர்கள், அல் மிக்கியால அளவையிலும், வல் மீசான நிலுவையிலும் அளவையிலும், வலா லிஅன்ன ஏனென்றால், ஹாதல் பக்கால இந்த கடைக்காரர், மளிகை கடைக்காரர், காய்கறி மளிகை ஜாமான்லாம் வச்சிருக்கிற அந்த கடை, அந்த கடைக்காரர் லிஅன்ன ஹாதல் பக்கால முதஃபிஃபுன், எடையில குறை செய்யக்கூடியவர். கலிமத்து மிஃப்தாஹுன், மிஃப்தாஹ் என்ற வார்த்தை மஹூதத்துன் எடுக்கப்படுகிறது, மஹூதத்துன் எடுக்கப்படுகிறது. மின் மஸ்தரி ஃபதஹ யஃப்தஹு, ஃபதஹ யஃப்தஹு என்ற இந்த வினை சொல்லுடைய மூல வார்த்தையிலிருந்து எடுக்கப்படுகிறது. மிஃப்தாஹ் என்ற வார்த்தை ஃபதஹ, அதிலிருந்து மிஃப்தாஹ் என்ற வார்த்தை. இதுல என்ன? மிஃப் ஆல் என்பது வசன், மிஃப் ஆல். அதுல ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த ஃபா கலிமா ஃபதஹால இருக்கிற ஃபா கலிமா ஃபா தான், ஐன் கலிமா தா, லாம் கலிமா ஹா. இதை அப்படி இந்த வசன்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், மாற்றி அமைக்கணும். இங்கே ஃபா கலிமா ஃபா, ஐன் கலிமா தா,
அப்போ மிஃப்தா. லாம் கலிமா ஹ, மிஃப்தாஹுன். மிஃஆலுன் அந்த வசன்ல மிஃப்தாஹுன் என்று எடுக்கப்படுது. லித்தலாலதி அலா ஆலத்தில் ஃபத்ஹி திறப்பதற்குண்டான கருவியை குறிப்பதற்கு. லித்தலாலதி அலான குறிப்பதற்கு, குறிப்பிடுவதற்கு. எதை குறிப்பிடுவதற்கு? ஆலத்தில் ஃபத்ஹி, ஆலன கருவி. ஆலத்தில் ஃபத்ஹி திறப்பதற்கு உண்டான கருவி, திறக்கும் கருவி. அதை குறிப்பதற்கு, திறப்பதற்குண்டான கருவியை குறிப்பதற்காக ஃபதஹ யஃப்தஹுங்கிற மஸ்தர்ல இருந்து, வினை சொல்லுடைய மஸ்தரிலிருந்து எடுக்கப்படுகிறது மிஃப்தாஹ் என்ற வார்த்தை. அது அப்படி எடுக்கிறதுனால வதுசம்மா அது அழைக்கப்படுகிறது இஸ்ம ஆலத்தின் கருவி பெயர் என்று அது அழைக்கப்படுகிறது. இந்த மிஃப்தாஹ் என்ற வார்த்தை. இஸ்முல் ஆலதி கருவி பெயர். இஸ்முன் மசூகுன் வடிவமைக்கப்பட்ட ஒரு சொல். எதிலிருந்து வடிவமைக்கப்பட்ட சொல்? மினல் ஃபிஅலி சுலாசியி 3 எழுத்துள்ள வினை சொல்லிலிருந்து. லித்தலாலதி அலா மா வகஅல் ஃபிஅலு பிவாசிததிஹி. லித்தலாலதி அலா குறிப்பிடுவதற்கு. மா எதை என்றால், மா வகஅல் ஃபிஅலு வினை நடந்தது, பிவாசிததிஹி அதன் காரணமாக, எதன் வழியாக. வாசித்தானா வழி. எதன் வழியாக வினை நடந்ததோ அதை குறிப்பிடுவதற்கு 3 எழுத்துள்ள வினை சொல்லிலிருந்து அமைக்கப்பட்ட பெயர்தான் கருவி பெயர் என்ற இஸ்முல் ஆலா. இஸ்முல் ஆலதி இஸ்முன் மசூகுன் மினல் ஃபிஅலி சுலாசியி லித்தலாலதி அலா மா வகஅல் ஃபிஅலு பிவாசிததிஹி. ஃபதஹ திறந்தான். எதை கொண்டு திறந்தான்? சாவியை கொண்டு திறந்தான். அந்த சாவிதான் மிஃப்தாஹ். இப்போ எதை கொண்டு ஒரு செயல், எதன் வழியாக ஒரு செயல் நடக்கிறதோ அதுதான் அந்த கருவி. அப்போ அந்த கருவி இந்த மிஃஆல் என்ற வசன்ல, அல்லது மிஃஅல் அல்லது மிஃஅலத்துன் என்ற வசன், 3 ஏதாவது வசன்ல அமைக்கப்படுது. நம்ம இஷ்டத்துக்கு இல்லை, ஏற்கனவே எல்லாம் மொழிங்கிறது உருவாகிருச்சு. நம்ம இனிமேல் உருவாக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம அடையாளம் காண்றதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம். லிஸ்மில் ஆலதி கருவி பெயருக்கு. லிஸ்மில் ஆலதி சலாசத்து அவுசானின் 3 வடிவங்கள் உள்ளன. வசனோட ஜமு தான் அவுசான். மிஃஆலுன் வ மிஃஅலுன் வ மிஃஅலத்துன். மிஃஆலுன் இது ஒரு வடிவம், மிஃஅலுன் ஒரு வடிவம், மிஃஅலத்துன் ஒரு வடிவம். அந்த 3த்துக்கும் உதாரணம் நஹ்வு. மிஃஆலுன் மிஃப்தாஹுன் வ மிஃஅலுன் மிப்ரதுன், மிஃஅலத்துன் மிக்னசத்துன். இப்போ மிஃப்தாஹ் என்பது சாவி, மிப்ரதுனா ஃபைல். அதாவது ஃபைல்னா அறம் சொல்லுவாங்கள்ல, சொரசொரப்பாக உள்ளதை தேய்ச்சி வலுவலுப்பாக அதை ஆக்குவாங்க. அது மிப்ரது ஃபைலுன்னு சொல்லுவாங்க. அது அறம். மிக்னசத்துன், மிக்னசன்னா தொடப்பம்.
இது மிஃஆல் என்ற வசனில் மிஃப்தாஹ் இருக்குது, மிஃஅல் என்ற வசனில் மிப்ரத் இருக்குது, மிஃஅலத்துன் மிக்னசத்துன். அப்போ இந்த திறக்கும் செயலை இதன் வழியாக நடக்கிறதுனால இது இப்படி இருக்குது. அதே மாதிரி அந்த அந்த சொரசொரப்புலாம் வந்து அதை வந்து அந்த சொரசொரப்பு நீக்கிறதுக்காக இதன் வழியாக அந்த செயல் நடக்குது. அதே மாதிரி தொடப்பம் சுத்தம் செய்கிறது இதன் வழியாக நடக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இஸ்முல் ஆலத்தி இஸ்முன் மசூபுன் மீனல் ஃபிஅலி சுலாசி. அந்த ஃபிஅல்லேருந்தே அது எடுக்கப்படுது. அந்த வினை சொல்லிலிருந்தே தான் அது எடுக்கப்படுது. லித்தலாலத்தி அலா மா வகஅல் ஃபிஅலு பிவாசிததிஹி. அதன் வழியாக எந்த செயல் அதன் வழியாக நடக்குதோ அதை குறிக்கிறதுக்கு இந்த மூணு எழுத்துள்ள வினை சொல்லிலிருந்து எடுக்கப்பட்ட பெயர் தான் இஸ்முல் ஆலா. அதுக்கு 3 வசன் இருக்கு. லிஸ்மில் ஆலத்தி ஃபலாசத்து அவ்சானின். 3 வசன் இருக்கு. ஒன்று மிஃஆல், இன்னொன்று மிஃஅல், இன்னொன்று மிஃஅலத்துன். சுக் மினல் அஃஆலில் ஆத்தியதி அஸ்மா அல் ஆலத்தி அலா வஸ்னி மிஃஆல். மிஃஆல் என்ற வசனில் கருவி பெயர்களை பின்வரும் வினை சொல்லிலிருந்து அமைக்க. ஃபதஹ யஃப்தஹு, ஃபதஹ யஃப்தஹு மிஃப்தாஹுன். ஃபதஹ திறந்தான், யஃப்தஹு திறக்கிறான், மிஃப்தாஹுன் திறப்பான், சாவி. நஷர யன்ஷுரு மின்ஷாருன். நஷரனா அவன் அந்த அறுத்தான், ரம்பத்தால அறுத்தான். யன்ஷுரு ரம்பத்தால அறுக்கிறான். மின்ஷார் அந்த ரம்பம், மரத்தை அறுக்கிற அந்த ரம்பம், மின்ஷார். சான் சொல்லுவாங்க, SAW. ஹரச உழுதான், யஹ்ருசு உழுகிறான், மிஹ்ராசுன் பாருங்க, மிஃப்தாஹுன், மின்ஷாருன், மிஹ்ராசுன். ஜலஜ, ஜலஜ யஸ்லிஜு, ஜலஜ ஜலஜ யஸ்லிஜு. எப்பவுமே ஒரு வினை சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. நமக்கு இங்கே மிஸ்லாஜுக்கும் அதோடைய வேறு சில வடிவங்கள் கொஞ்சம் மாறும்போது அதுக்கும் வேறு அர்த்தம் இருக்கு. நமக்கு தாப்பால் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த இடத்துல வருது. மிஸ்லாஜ், கதவுல இருக்கிற அந்த தாப்பால் மிஸ்லாஜ். அதில் பூட்டு போடுறோம். பூட்டுடைய குஃப்லுங்கிற அந்த மீனிங்கும் அதுக்கு வருது. இப்போ ஜலஜல் பாபனா கதவை சாத்தினான், கதவை தாப்பால் போட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தமும் வருது. இன்னும் அது வலுக்கிறதுங்கிற ஒரு மீனிங்கும் அதில் இருக்குது. ஜலஜங்கிறது வலுக்கி விடுறது அப்படிங்கிற அந்த மீனிங்கும், ஸ்லிப் ஆகிற அந்த மீனிங்கும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த கதவை தாப்பால் போடுறதுங்கிற மீனிங் கொண்டு வரலாம். ஜலஜ யஸ்லிஜு மிஸ்லாஜ். காச யகீசு மிக்யாஸ். இது மூணுமே வந்து அளவு சம்பந்தமானது. கால யகீலு மிக்யாலுன், வசன யசினு மீசானுன். மிக்யாஸ், மிக்யால், மீசான். இப்போ உதாரணமாக அளவு எடுக்கிறது சம்பந்தமாக உள்ளது. காச யகீசு, துணி அளக்கிறது, உதாரணத்துக்கு ஒரு வெப்பநிலையை அளக்கிறது, டெம்பரேச்சர் அளக்கிறது, இந்த மாதிரி உள்ள அளவுகள் பார்க்கறதுக்கு காச யகீசு மிக்யாஸ். மிக்யாஸுங்கிறது அது உதாரணமாக ஒரு டேப் இருக்குது, அதுவும் மிக்யாஸ் தான். மிக்யாஸுங்கிறது அது காமன் வேர்டு. அது எந்த காரியத்துக்கு பயன்படுதோ அது கூட முதாஃப் இலைஹி வந்துடும். அதே மாதிரி கால யகீலு மிக்யால் அப்படிங்கிறது நம்ம ஒரு இப்போ லிட்டர்லாம் வந்து எண்ணெயை அளந்து கொடுப்பாங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் சொல்லிட்டு அளந்து கொடுப்பாங்க. 1 படி 2 படின்னு சொல்லி அந்த பொருளை அளந்து